இல்லை மடப்புறத்தில் நடந்த இந்த லாக்அப் டெத் சம்மந்தமாக தமிழ்நாடு தழுவிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் வெடிச்சிச்சு. ஆனால் அது காவல்துறை மூடி மறைக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்களை போயிட்டு அந்த லாக்அப் டெத்தை மூடி மறைக்க பார்த்து அந்த திமுகவோட அனுதாபையோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டிவி சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டயத்தில் நாங்கள் போய் கள ஆய்வு பண்ணி என்ன நடந்துங்கிற கள நிலவரத்தை ஆய்வு பண்ணி நாம் தமிழர் கட்சி சார்பாக லாக்அப் டெத் சம்மந்தமாக இப்போதைக்கு நம்ம பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டோம். உடனே நீதியரசர்கள் ஃபைல் ஆன் த பெட்டிஷன் யார் யார் ஃபைல் பண்ணுறீங்களோ ஃபைல் பண்ண சொன்னாங்க. எமர்ஜென்ட்டாக போட்டு தாக்கல் பண்ணி இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கி அது சம்மந்தமாக எல்லார் சார்பாக பெரும் மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா ஹென்றி சிவன் ஐயா வாதிட்டாங்க. அதில் அந்த வழக்கிலோட மனுதாராக நான் ஒருத்தன் தீரன் திருமுருகன் சொல்லி என் பேரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கு பதிவு போட்டப்பட்டது. எங்களுடைய பிரேயர் என்னென்னா, நாங்கள் கேட்ட பிரேயர் என்னென்னு கேட்டோன்னா, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை சிறைப்படுத்தணும். ரெண்டாவது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு நம்ம கேட்ட பிரேயர். ஆனால் இதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரேயர் கேட்டிருந்தாங்க. அட்வொகேட் மாரீஸ்வரன் சார் ஒரு பிரேயர் கேட்டிருந்தாங்க, இன்னொருத்தவங்க ஒரு பிரேயர் கேட்டிருந்தாங்க, நம்ம ஒரு பிரேயர் கேட்டிருந்தாங்க. ஆனால் மாண்புமிகு நீதியரசர்கள் ரொம்ப எலாபரேட்டாக வழக்கை விசாரித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்குன்னு நம்புகிறேன் அப்படின்னு தமிழக அரசு தான் சொல்கிறாங்க. எல்லாமே எங்களுக்கு புரிய வருது, எல்லாமே தெரிய வருது. ஐ விட்னஸ் இருக்குது, ஐ விட்னஸை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இது எல்லாம் சார்ந்து தெரிஞ்சிருந்து இவ்வளோ பெரிய லாக்அப் டெத் நடந்திருக்கு, கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் காவல்துறை உயர் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. கேட்டதில் கிட்டத்தட்ட இன்னைக்கு முழுவதும் கோர்ட்டில் இந்த வழக்கு தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்கிட்டே இருந்தது. அனைத்து பெரும் வழக்கறிஞர்களும் பல்வேறு இயக்கங்களும் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்பட்டமாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்த லாக்அப் டெத் நடந்துக்கிட்டே இருக்குது. போன ஆட்சியிலேயே லாக்அப் டெத் நடந்துச்சுனாக்க இவங்க பேட்டி கொடுப்பாங்க, இந்த ஆட்சியில் நடந்தால் இவங்க பேட்டி கொடுப்பாங்க. அதையும் கோர்ட்டு கவனத்தில் எடுத்துக்கிடுச்சு. லாக்அப் டெத் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அப்போ இந்த ஸ்பெஷல் டீம் என்ன, இந்த ஸ்பெஷல் டீமுக்கோட அத்தாரிட்டி பர்சன் யார்? இந்த ஸ்பெஷல் டீமுக்கு உத்தரவு போடுறவர் யார்? அப்போ உத்தரவு போடாமல் இந்த ஸ்பெஷல் டீம் இறங்கி வேலை செய்யுமா? அப்போ அவங்கள ஏன் நீங்கள் மூடி மறைக்கிறீங்க? ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜ், காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை சப்மிட் பண்ணுறவங்க அங்கே இருக்கக்கூடிய மடப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ இதையெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முழுக்க தமிழக அரசை நம்புகிறோம், தமிழக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, இது ஸ்டேட் கில்லிங் அப்படின்னாங்க. ஸ்டேட் கில்லிங் இது ஒரு அரசாங்கமே கொலை செஞ்சிருக்கு. இதை எப்படி விட்டுட்டு போக முடியும்? இல்லை, அட்வொகேட் ஜெனரல் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க. மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படிலாம் நீங்கள் காவல்துறையை நீங்கள் அழிக்கிறிய போகிறிய. இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருபோது இனிமேல் ஈடுபடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த நீதிமன்றம் 8ஆம் தேதி இந்த வழக்கை போட்டிருக்காங்க. இதை ஒரு நீதித்துறை நடுவர் அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சு ஆல் சிசிடிவி கேமரா, ஆல் சிடிஆர் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். இந்த 8ஆம் தேதிக்குள்ளே நீதிமன்றம் கண்காணிக்குது. என்ன கண்காணிக்குதுன்னா, இன்னும் நீங்கள் எத்தனை பேர் மீது உறுதியாக நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் மீண்டும் உங்களை நம்புகிறோம். ஆனால் இதுபோல் இனிமேல் எந்த லாக்அப் டெத்தும் நடக்கவே கூடாது அப்படின்னு இந்த நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் நீதித்துறை நடுவர் நீதியரசர் சுந்தர்லால் அப்படிங்கிற ஒரு நீதியரசர் மேல் ஒரு அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, இந்த நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவங்க தான் இந்த கேஸினுடைய முதல் இது. அந்த நிகிதாங்கிறவங்க 27ஆம் தேதி வர்றாங்க. காலை 11 மணியை போல் மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்கே போனோம், ஆய்வு பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் இந்த 27ஆம் தேதியில் சம்பவத்தில் வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு இந்த வீல் சேரில் அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிகிதாங்கிற மேடம் என்ன 500 ரூபாய் கேட்குற, நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேலே திட்டமிட்டு, அஜித்குமார் மேலே திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்டில் இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில் இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற நபரை யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்கே தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்டதுனால
இந்த வாக்குவாதம் அடிப்படையில் 100 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க. இதையே அந்த நிக்கிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோவில் தெரிவிக்கிறாங்க, அந்த பையனை ரூடாக பேசினா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு 500 ரூபா சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதில் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள பார்த்தோம்னாக்க திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சராக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறதா திட்டமாக தெரிய வருது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்களாக்கு அந்த இந்த நிக்கிதா மேடத்துக்கு செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறார். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த பையனை தூக்கியிருக்காங்க. 27 சாயந்தரம் தூக்குனவங்க 28 வரை அந்த பையனை அடித்து 24 ஹவர்ஸ் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணார். எஃப்ஐஆரும் போடாமல் அந்த பையனை அடித்து ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. ஆனால் நேற்று என்ன இப்போ எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பையன் கீழே விழுந்து அதனால் அவன் இறந்து போயிட்டான். ஆனால் முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 18 இடத்துல காயம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ண போகிறாங்க. அது மாண்புமிகு நீதியரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இந்த வருடம் மட்டும் இந்த ஆட்சியில் மட்டும் 34 லாக்அப் டெத் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு ஐயா மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிபன் ஐயா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு தான் இந்த வழக்கு நம்மலாம் போட்டிருக்கோம். மொத்தம் 5 பேருக்கு மேலே இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம். விரைவில் இந்த லாக்அப் டெத்து இனிமேல் நடைபெறவே கூடாது. இனிமேல் இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுக்குறது? இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டோவா அதிகாரம் யார் கொடுக்குறது? இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசில் என்னெல்லாம் நினச்சோமோ, ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமுமோ, என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க. ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுத்துட்டாங்க. ஆனால் தமிழக அரசு மீது தான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது, நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போகிறதோ ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல நீங்கள் அப்படி சிபிஐக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு ஏடிஜிட்டு போய் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக அரசு நம்புகிறேன் இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த லாக்அப் டெத்துக்கு இருந்தாங்களோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சம் பார்க்காம அது ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்புகிறேன். அப்படி சொல்லிட்டு தான் இந்த வழக்கை 8ஆம் தேதி ஒரு லேர்னர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8/7 வந்து வாய்தா தள்ளி போட்டுருக்காங்க.